இந்தியாவில் ராஜஸ்தான் மாநிலத்தில் ஜவாய்ங்கிற கிராமத்தில் சிறுத்தைகளும் மக்களும் ஒன்றா ஒரே இடத்துல எந்த ப்ராப்ளம் இல்லாமல் வாழ்கிறாங்கன்னு நிறையா நம்ம கேள்விப்பட்டிருப்போம். நம்ம அந்த கிராமத்தில் பயணம் பண்ணி அங்கே இருக்கிற சிறுத்தைகள்னால அங்கே இருக்கிற மக்களுக்கு எந்த மாதிரி ப்ராப்ளம் வருது, அதை அவங்க எப்படி எடுத்துக்கிறாங்க, அது மட்டும் இல்லைங்க, பகல்லையே மக்கள் இருக்கிற பகுதிகளில் சிறுத்தைகளை வந்து பார்க்க முடியுது. அதே மாதிரி சிறுத்தைகள் இருக்கிற பகுதிகளில் அங்கே இருக்கிற மக்கள் அவங்களோட வாழ்வாதாரத்துக்கும் அவங்க வளர்த்துற ஆடு மாடுகளை மேய்க்கிறதுக்கும் போகிறாங்க. அந்த எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களோட ஷேர் பண்ணுறேன். நீங்களும் ஜவாய் கிராமத்தில் பயணம் பண்ணி சிறுத்தைகளும் மக்களும் அங்கே எப்படி ஒன்றா வாழ்கிறாங்கிறத பார்த்து தெரிஞ்சுக்கணும். அந்த ஐலாண்டுக்குள்ளே இருக்க மாட்டிருக்குங்க குரோக்கடையில். மலைகளில் பார்த்தீங்கன்னா செங்குத்தாக ரொம்ப டேஞ்சரஸாக ஏறுற மாதிரி இருக்குது. இது வந்து ஃபோட்டோ ஷூட் பாயிண்ட்டுங்க. இந்த இடத்துல நம்ம பார்த்துட்டு இருக்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு குட்டி மாடை வந்து அடிச்சு வச்சுருக்குங்க சிறுத்தை. குட் மார்னிங்க. நம்ம வந்து 3rd டே ஜவாயில் இருக்கோம். பட் 2nd டே வைல்ட் லைஃப் சஃபாரி. காலைல 4:30 மணிங்க நம்ம ரெடி ஆகிடுச்சு. 5 மணிக்கு வந்து நம்மளோட சஃபாரியும் நாங்கள் வெயிட் பண்ணிட்டுருக்கோம். இன்றைக்கி கிளைமேட்டு வெதர் சூப்பருங்க. மழையெல்லாம் எதுவும் கிடையாது. நேற்று ஆஃப்டர்நூனுக்கு மேலே அப்படியே ஸ்டாப் ஆகிடுச்சு. ஸோ காலையில் இன்றைக்கி சஃபாரியில் லெப்பர்ட் பார்க்குறதுக்கு சான்ஸ் இருக்குது. பார்க்கலாங்க. காலையில் சஃபாரிக்கே கிளம்பியாச்சுங்க. எல்லாம் டீ சாப்பிட்டுருக்காங்க. 5:10 ஆகுதுங்க டைம். காலையில் சஃபாரியில் 5-10 நிமிஷத்துலேயே பார்த்தீங்கன்னா நம்ம சிறுத்தையை வந்து பார்த்துட்டோம். இன்றைக்கி வில்லேஜ் சைட்லேயே பார்த்தீங்கன்னா ஓப்பன் கிரவுண்டில் அழகாக படுத்துட்டு போஸ் கொடுத்துட்டு இருந்தது. அந்த இடத்துல நிறையா வண்டி வந்ததுனால, அதுவும் இல்லாமல் லைட்டிங்கும் இல்லை, அப்படியே அங்கேருந்து மூவ் ஆச்சுங்க. அப்புறம் சிறுத்தை எங்கே போச்சுன்னே தெரில. அப்புறம் கொஞ்சம் நேரம் கழித்து பார்த்தீங்கன்னா மலையில் அழகாக சன்ரைஸ் வியூவுக்கு கெத்தாக வாக் பண்ணி மூவ் ஆகிட்டு இருந்தது. இந்த சிறுத்தை பார்த்திங்கன்னா நேற்று ஈவினிங் நம்ம ஸ்பாட் பண்ணோம் இல்லைங்க, ஒரு பாறையில் படுத்துட்டு அழகாக போஸ் கொடுத்துட்டு அப்புறம் பாறையிலேருந்து கீழே இறங்கி ரோட் கிராஸ் பண்ண வந்துச்சு. அப்புறம் லைட்டிங் இல்லாதனால நம்ம வந்துட்டோம். இன்றைக்கும் பார்த்திங்கன்னா அதே சிறுத்தை தான் நம்ம காலையில் ஸ்பாட் பண்ணிகிட்ருக்கிறது. பத்மான்னு சொல்லிட்டேங்க. இந்த ஏரியாவில் பார்த்திங்கன்னா ஜவாய் வில்லேஜோட குயின்னே சொல்லுவாங்க. ரொம்பவுமே ஃபேமஸான சிறுத்தை. இந்த மாதிரி மலையில் சன்ரைஸ் வியூ, சன்செட் வியூலலாம் வந்து சிறுத்தையை வந்து ஸ்பாட் பண்ணணுன்னா ஜவாய் தாங்க பெஸ்ட்டு. ஏன்னா காட்டுக்குள்ளாரெல்லாம் பயணம் பண்ணி இந்த மாதிரி சிறுத்தையை வந்து ஸ்பாட் பண்ணுறதுங்கிறது ரொம்பவுமே வந்து கஷ்டம். ஒரு சில காட்டுப்பகுதிகளெல்லாம் மலைகளில் பார்த்திங்கன்னா ரொம்ப புதராக இருக்கும். இவ்வளோ கிளியராக வந்து நம்ம ஃபோட்டோ வீடியோ எடுக்க முடியாது. இன்றைக்கி சிறுத்தை பார்த்திங்கன்னா காலையில் சஃபாரியில் கண்டினியூஸாக மூமெண்ட்லேயே தாங்க இருந்தது. அதுவும் மலைகளில் பார்த்திங்கன்னா அங்கே இருக்கிற வெஹிக்கிள்ஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா நோட்டமிட்டுகிட்டே தான் இருந்தது. இந்த பகுதியில் பார்த்திங்கன்னா ஆல்ரெடி மாட்டை வந்து அடித்து வச்சுருக்கு. அதை சாப்பிட்றதுக்கு போகிறதுக்காக ட்ரை பண்ணுதுங்கிற மாதிரி அங்கே இருந்தவங்கெல்லாம் பேசிகிட்டு இருந்தாங்க. ஸோ அந்த மாட்டை வந்து சாப்பிட்றதுக்காக அங்கே வரலான்ட்டு இங்கேருந்து மூவ் ஆன சிறுத்தை பார்த்திங்கன்னா சடனாக புதருக்குள்ளார போய் மறைஞ்சிருச்சு. அப்புறம் அந்த பகுதிக்கு வரலான்ட்டு நம்ம அங்கே போய் மாட்டு பக்கத்தில் நம்ம கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணோம். பட் அந்த கில்லை வந்து சாப்பிட்றதுக்கு சிறுத்தை அங்கே வரல. அப்புறம் சிறுத்தை அங்கே வரலேன்ட்டு வேறு இடத்துக்கு நம்ம அப்படியே மூவ் ஆனோம். போகிற வழியில் பார்த்திங்கன்னா நம்மளால் இந்த ஆமையை வந்து பார்க்க முடிஞ்சுது. இந்த இடத்துல பார்த்திங்கன்னா பெருசாக தண்ணி தேங்கி இருக்கிற வாட்டர்கோல் பகுதியெல்லாம் பெருசாக இல்லை. இருந்தாலும் ஆமைகள் அங்கங்கே நம்ம ரோட் சைட்லேயே பார்க்க முடியுது. அப்புறம் ஆமையை பார்த்துட்டு அப்படியே கொஞ்சம் மூவ் ஆகிருப்போம். ரோட் கிராஸ் ஆகி ஓடிச்சுங்க சிறுத்தை. அப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு கம்பி வேலி ஏறிருக்கு. அந்த கல் மேலே ஏறி உட்காந்து போஸ் கொடுத்துட்டு ஈஸியாக அந்த கம்பி வேலியை தாண்டி போச்சு. ஒரு சிறுத்தையை இந்த மாதிரி பாறைகள்லையும் அது மட்டும் இல்லை, இந்த மாதிரி கம்பி வேலியெல்லாம் ஏறி கிராஸ் பண்ணுறதெல்லாம் நம்ம முதல் முறையாக நம்ம பார்க்குறோம். அழகாக வில்லேஜ் சைடில் ஆடு மாடுகள் மேய்க்கிற பகுதிகளில் கிராமத்தை ஒட்டி அந்த சிறுத்தையோட மூமெண்ட்டை வந்து காலையில் சஃபாரியில் நம்ம நிறையா பார்க்க முடிஞ்சது. நம்ம இன்றைக்கி ஒரு நாள் தான் நம்ம இங்கே பார்க்குறோம் சிறுத்தை எப்படி. ஆனால் அங்கே இருக்கிற மக்கள் சிறுத்தையோடு ஒன்றா வாழ்ந்துட்டுருக்காங்க. இதெல்லாம் பார்த்திங்கன்னா ப்ரைவேட் லேண்டுன்னு நினைக்கிறேன். அசால்ட்டாக அந்த லேண்டுக்குள்ளாரெல்லாம் பகல்லே நடமாடுதுங்க. இங்கெல்லாம் தான் பார்த்திங்கன்னா ஆடு மாடுகளையும் மேய்ச்சிட்டு அங்கே இருக்கிற ரபாரி மக்கள் வந்து இருக்கிறாங்க. இந்த சேனா வில்லேஜ் பகுதிகளில் தான் பார்த்திங்கன்னா இந்த பத்மா லெப்பர்டோட டெரிட்டரி இருக்குது. இதோட டெரிட்டரியெல்லாம் பார்த்திங்கன்னா காட்டுப்பகுதிகளில் கொஞ்சம், அது போக வில்லேஜ் பகுதிகள்லையும் கொஞ்சம் இருக்க மாட்டிருக்குங்க. அப்பப்போ வில்லேஜ்குள்ளார வந்து நைட் டைம்லலாம் வந்துட்டு போகும் போல். அங்கே இருக்கிற மக்கள் பார்த்திங்கன்னா இந்த பயம் இல்லாமல் அசால்ட்டாக வாழ்கிறாங்க. அவங்க வளர்த்துற ஆடு மாடுகளை தான் பார்த்திங்கன்னா அப்பப்போ உணவுக்கு வேண்டி வேட்டையாடுது. ஸோ அந்த மாதிரி நடக்கும்போது அவங்க வந்து அந்த ஆட்டையோ மாட்டையோ பார்த்திங்கன்னா கடவுளுக்கு காணிக்கையாக கொடுத்து தான் நினச்சிக்கிறாங்க. இந்த மாதிரி சிறுத்தைகளோட ஒன்றி வாழ்கிறாங்க அவங்க. ஒரு இடத்துல பார்த்திங்கன்னா ரோட் கிராஸ் ஆச்சு சிறுத்தை. நம்மளால் கிளியராக பார்க்க முடியலங்க. ஏன்னா அந்த இடத்துல நிறையா வண்டி இருந்தது. அப்புறம் இன்னொரு இடத்துல பார்த்திங்கன்னா மலையில் அப்படியே நடந்து வரதை நம்ம பார்க்க முடிஞ்சு. சிறுத்தை டயர்டாக ஆயிடுச்சுங்க. அப்படியே கன்டினியூஸாக காலையிலேருந்து பார்த்திங்கன்னா மூமெண்ட் தான். 7:30 மணி போல் ஆயிடுச்சு. அப்புறம் இந்த இடத்துல வந்து சிறுத்தை ஒரு புதருக்குள்ளார போச்சு.
அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம சிறுத்தையை வந்து பார்க்கவே முடியல. ஜவாய் சஃபாரியில் நம்ம சிறுத்தையை பார்க்குறோமோ இல்லையோ, டிரைவிங் பார்த்திங்கன்னா ரொம்பவுமே அட்வென்ச்சரஸ், இது டேஞ்சரஸாக ஃபீல் ஆகும். ஏன்னா செங்குத்தான மலைகள் பாறைகள் எல்லாமே பார்த்திங்கன்னா அசால்ட்டாக ஏறுவாங்க இறங்குவாங்க. அதுலேயும் சிறுத்தையெல்லாம் சைட் ஆகிற டைமில் நமக்கு டிரைவிங் வேறு லெவல் த்ரில்லிங்காக இருக்கும். இந்த மாதிரி நம்ம பாறைகள்லாம் வந்து இந்த மாதிரி ஜிப்சிலெல்லாம் ஃபஸ்ட் டைமாக பயணம் பண்ணுறோம். எனக்கு வந்து பர்சனலாக பார்த்திங்கன்னா ரொம்பவுமே அட்வென்ச்சராக ஃபீல் ஆச்சு. ரொம்பவுமே ஆஃப் ரோட் ட்ராவலிங் பிடிக்கிறவங்களுக்கு பெஸ்ட்டு சஃபாரிங்க. மலையாக ஏறி இறங்குவோம், சிறுத்தையை தேடுவோம். இந்த சேனா வில்லேஜ் ஒட்டி நம்ம பயணம் பண்ணும்போது நிறையா மயில்களையும் அப்புறம் லங்கூரோட பெரிய ட்ரூப்பெல்லாம் பார்க்க முடிஞ்சதுங்க. ஒரு ட்ரூப்பில் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 50க்கும் மேற்பட்ட லங்கூர் கூடி இருந்தது. அதில் குட்டி எல்லாமே பார்க்க முடிஞ்சதுங்க. பெரிய பெரிய மலைகளில் லங்கூர் ஒன்றா போஸ் கொடுத்துட்டு காலை நேரத்தில் நம்ம பார்க்குறதுக்கு பார்த்திங்கன்னா வேறு லெவலில் இருந்தது. அப்புறம் இந்தியன் ராபின்னு, ரெட் வெண்டட் புல்புல், அப்புறம் நிறையா பறவைகளோட கூடு, அப்புறம் காடை கவுதாரி எல்லாமே பார்க்க முடியும். இந்த ஏரியாவில் தாங்க லெப்பர்ட் இருக்குது. பட் வெளியே வரல, ரொம்ப நேரம் ஆகும். நம்ம அப்படியே கிளம்புறோம். ஆனால் காலையில் நல்ல சைட்டிங். பத்மா லெப்பர்டு வந்து ரொம்பவே போல்டுங்களாம்மா. அதோட குட்டியெல்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஷை டைப்புங்களாம்மா. அப்போ வந்து டெரிட்டரியும் சேஞ்ச் பண்ணி வச்சுக்கலாம். கப்ஸ் ஆர் நாட் ஹியர். பத்மா நேற்று ஈவினிங் வந்து பத்மா லெப்பர்டு வந்து ஸ்பாட் பண்ணோம். மார்னிங் பார்த்தீங்கன்னா அது ரோட் கிராஸ் ஆகி அதோட கேவுக்கு போகிறக்கு ட்ரை பண்ணிட்டு இருந்தது. ஸோ நிறைய இடங்கள்ல ஹில்ஸ்லலாம் அது அப்படியே மூவ் ஆகி போகும்போதெல்லாம் பார்க்குறதுக்கு ரொம்பவே சூப்பராக இருந்தது. ஒரு பிளேஸும் பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் இருக்குது. மலைகளில் பார்த்தீங்கன்னா செங்குத்தாக ரொம்ப டேஞ்சரஸாக ஏறுற மாதிரி இருக்குது. நம்ம ஒரு இடத்துல டீ சாப்பிட்ருக்கோம். இங்கேருந்து வந்து நம்ம ஜவாய் டேம் வந்து விசிட் பண்ணுறாங்க. நம்ம டேமுக்கு போகிற வழியில் பார்த்திங்கன்னா ஒரு சின்ன மரத்தில் பார்த்திங்கன்னா எல்லோ கிரவுண்ட் உட்பெக்கர் வந்து பார்க்க முடிஞ்சுதுங்க. சிவப்புக்கு கிரீடம் மடங்குத்திங்க 2 இருந்தது. அப்புறம் நிறைய சின்ன சின்ன பேர்ட்ஸ், டிஃப்ரெண்டான பேர்ட்ஸ் எல்லாமே பார்க்க முடியுது. அது போக மானிட்டர் லிசார்டுங்க கரெக்டாக நம்ம பார்க்கும்போது அந்த பாறையோட கேப்பில் வந்து உள்ளே போயிடுச்சுங்க. இதுதான் ஜவாய் டேமுங்க. நம்ம இப்போ பயணம் பண்ணிகிட்டு இருக்கிற பகுதியெல்லாம் பார்த்திங்கன்னா ஜவாய் டேமோட பேக் வாட்டர் ஏரியா. நம்ம பார்க்குற இந்த ஜவாய் டேம் பார்த்திங்கன்னா மேற்கு ராஜஸ்தானில் இருக்கிற பெரிய டேமில் இதுவும் ஒன்று. இந்த டேமை சுற்றியுமே பார்த்திங்கன்னா கிரானைட் மலைகள் தான். இந்த டேமோட வியூ பார்த்திங்கன்னா உண்மையிலேயே வேறு லெவலில் இருக்கும். குரக்கடையில் இருக்கிற டேமு காற்று நல்லா சிலுசிலுன்னு இருக்குங்க. இந்த டேம்குள்ளார பார்த்திங்கன்னா நிறைய ஐலாண்ட் இருக்குது. அதுவும் பார்த்திங்கன்னா கிரானைட் மலைகள் தான். காலையில் டைம் பார்த்திங்கன்னா 8:30 மணி தான் ஆச்சு. காற்று நல்லா சிலுசிலுன்னு. நமக்கு லக்கு இருந்தால் இங்கே குரக்கடையில் எல்லாமே பார்க்க முடியும். குரக்கடையில் படுத்துருக்கிற ஏரியாவில் நம்ம உட்காந்துருக்கோம் இன்றைக்கி. அந்த ஐலாண்டுக்குள்ளார இருக்க மாட்டிருக்குங்க குரக்கடையில். அங்கெல்லாம் வந்து மத்தியான டைம்லலாம் படுத்துட்டு இருக்கிறதுக்கு வாய்ப்பு அதிகம். இங்கேயுமே படுத்துட்டு இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பட் டிஸ்டர்பன்ஸ் இருந்ததுன்னா அது மூவ் ஆயிருங்க. இங்கே எல்லாமே பார்த்திங்கன்னா லெப்பார்டு முதல்லாம் மூவ் ஆகிட்டு இருந்திருக்கு. இங்கே இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பத்மா லக்ஷ்மி லெப்பார்டோட முதல் அப்போ வந்து இந்த வந்து டெரிட்டரியாக இருந்திருக்கு. இந்த பின்னால் இருக்கிற ராக்கெல்லாம் சுற்றி மலைகளுங்க. மலைகளுக்கு நடுவில் பேக் வாட்டர் ஏரியா ஜவாய் டேமோட. இந்த டேம் விசிட் பண்ணால் நம்மளால் நிறைய டிஃப்ரெண்டான பேர்ட்ஸ் எல்லாம் பார்க்க முடியும். அது போக குரோக்கடைல் பார்க்கலாங்க நமக்கு லக் இருந்ததுன்னா. நம்ம பார்க்குறது பார்த்திங்கன்னா கிரேட் இக்ரெட்டு ரைட் சைடில் இருக்கிறது. இப்போ பறக்கிறது பார்த்திங்கன்னா பெரிய கொக்கும்பாங்க. அப்புறம் இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா நத்தை குத்தி நாரைம்பாங்க. ஆசியன் ஓப்பன் பில் ஸ்டார்க்கு ஆசியன் நத்தை குத்தி நாரை. அது நத்தைகளை வந்து சாப்பிட்றதுல வந்து இது ஸ்பெஷலிஸ்ட்டு. அதோட வாயமைப்பு பார்த்திங்கன்னா கொஞ்சம் கேப்பாக தெரியும் எப்போவுமே. அந்த நத்தையோட ஓடெல்லாம் உடச்சி சாப்பிட்றதுக்கு வந்து அது உகந்ததுங்களாமா. அப்புறம் பிளாக் விங்டு ஸ்டில்ட்டுன்னு சொல்லிட்டுங்க கருங்கால் நாரைம்பாங்க. நிறைய வெளிநாட்டு பறவைகளும் இங்கே வருங்களாமா. கொஞ்சம் நேரம் வந்து வெயிட் பண்ணோம். குரோக்கடைல் பார்க்க முடியல, பட் நிறைய பேர்ட்ஸ் பார்க்க முடியுது. ஆகஸ்ட்டில் வந்து நல்ல மழை பெய்யுங்களாமா. அந்த டைமில் இங்கே எல்லாமே தண்ணி வந்துருங்களாமா. இதெல்லாம் பேக் வாட்டர் ஏரியா தான். இப்போ டேம்குள்ளார தான் நம்ம ட்ராவல் பண்ணிகிட்டு இருக்கோம். இப்போ நம்ம விசிட் பண்ண ஜவாய் டேமோட டீப் பார்த்தீங்கன்னா 65 feet மேக்ஸிமம். பெயிண்டட் ஸ்டாக்குங்க. ஒன்று அப்படியே நம்ம வண்டியை பார்த்தையும் பறக்க ஆரம்பிச்சிருச்சு. மரத்துலைங்க பேர்டோட நெஸ்ட்டு கூண்டு பாருங்க எப்படி கட்டி இந்த இடத்துல ஊறுபட பேர்டு. இந்த பறவையோட பேர் பார்த்திங்கன்னா பயவீவர்ன்ட்டுங்க. இதை வந்து தமிழில் தூக்கணாங்குருவின்னு சொல்லுவாங்க. இது கூடு கட்டுற விதம் பார்த்திங்கன்னா உண்மையிலேயே பிரமிப்பாக இருக்கும். ஏன்னா தொங்கு கூடு அதில் பார்த்திங்கன்னா 2 வாயில் வச்சு கட்டுங்க. ஒன்று வந்து விசிபிளாக இருக்கும், ஒன்று ஹிட்டனு. பாம்பு இது பறவைகளை வந்து பிடிக்க ட்ரை பண்ணிச்சுன்னா கூண்டுக்குள்ளார போகும்போது அது கண்டுபிடிக்க முடியாதுங்க. அப்புறம் அது போக காடை கவுதாரி, அப்புறம் லங்கூர், அப்புறம் இந்தியன் கிரே மங்கூஸுங்க. நல்ல பெரிய சைஸு. நம்ம பார்க்குறது பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு நல்ல பெரிய சைஸு. இந்த ஏரியாவில் நம்ம மங்கூஸ் எல்லாம் ஸ்பாட் பண்ணோம்னா ரொம்பவுமே பெரிய சைஸை தாங்க இருக்குது. அது மட்டும் இல்லை, இந்த ஏரியாவில் பிளாக் கோப்ராவும் நம்ம பார்க்க முடியும். கருநாகம் நிறையா இருக்குதுங்களாம்மா. மலைகள்னு எடுத்துட்டிங்கன்னா கண்டிப்பாக பாம்புகளும் நிறையா இருக்குதுங்க. அது போக லங்கூர் எங்கே போனாலும் கூட்டம். இங்கே வந்து லக்ஷ்மிங்கிற லெப்பர்ட் இருக்குங்க. அதோட குட்டி வந்து இங்கே ஸ்பாட் ஆகிருக்கு காலையில் சஃபாரியில்.
நமக்கு லக் இருந்ததுன்னா ஜவாய் டேம் பகுதிகள்லையும் நம்மளால் சிறுத்தையெல்லாம் பார்க்க முடியும். பட்டு நம்மளால் எதுவும் பார்க்க முடியல இந்த தடவை. அப்புறம் ரூமில் வந்து வெயிட் பண்ணும்போது பார்த்திங்கன்னா ரூம் முன்னாடியே அந்த பாறையில் பெரிய மங்கூஸுங்க அப்படியே முன்னாடி மூவ் ஆகி போயிட்டு இருந்தது. இங்கே பார்த்திங்கன்னா பாம்புகளும் நிறையா இருக்குது. நமக்கு லக் இருந்தால் சிறுத்தை எல்லாமே இந்த ஏரியாவில் வந்து பார்க்குறக்கு வாய்ப்பு இருக்குது. ரஸ்டிக் ரெசார்ட்டுங்க நம்ம ஸ்டே பண்ணிக்கிற பிளேஸு. இந்த ஸ்டேவை சுற்றியுமே பார்த்திங்கன்னா நிறைய கிரானைட் மலைகள். அப்புறம் வில்லேஜோட வியூ பாருங்கள், அங்கங்கே காடு தான், அப்படியே ஃபாரஸ்ட்டோட கனெக்ட் ஆகுதுங்க இந்த பகுதி எல்லாமே. ஸோ அங்கே இருக்கிற சிறுத்தைகள்லாம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கிரானைட் மலைகளில் இருக்கிற வங்குகள்லாம் வந்து தங்கிக்குது. அப்புறம் இதையவே பார்த்திங்கன்னா அது டெரிட்டரியாக வச்சு வாழுதுங்க. உணவுக்கு வேண்டி இங்கே மக்கள் வளர்த்துற ஆடு மாடுகளெல்லாம் பார்த்திங்கன்னா அப்பப்போ வேட்டையாடி சாப்பிடுது. இந்த பகுதிகளில் பார்த்திங்கன்னா நிறைய ரோடு தெரியுது இல்லைங்க. இந்த ரோட் எல்லாமே பார்த்திங்கன்னா சிறுத்தைகள் வந்து எப்போ வேணாலும் கிராஸ் பண்ணலாம். காலையில் சஃபாரியில் கூடி ரோட் கிராஸ் பண்ணும்போது பார்த்திங்கன்னா ஆப்போசிட்டில் பஸ் இருந்தது, இந்த பக்கம் சஃபாரி வெஹிக்கிள்ஸு, அது போக டூ வீலர் எல்லாமே மக்கள் வந்து இந்த வழியாக பயணம் பண்ணுறாங்க, நடந்தும் போகிறாங்க. ஸோ சிறுத்தைகளும் பார்த்திங்கன்னா மக்களோட மக்களாக வாழுதுங்க, எந்த பிரச்சனையும் இல்லாமல். இன்றைக்கி ஜவாயில் செகண்ட் டே ஈவினிங் சஃபாரிங்க, 4வது சஃபாரி நமக்கு. காலையிலே லெப்பர்ட் பார்க்க முடிஞ்சு, இப்போ வந்து வேறு லெப்பர்ட் பார்க்குறக்காக ட்ரை பண்ண போகிறோன்னு நினைக்கிறேன். நமக்கு ஈவினிங் என்ன மாதிரி சைட்டிங் கிடைக்குதுங்கிறத பார்க்கலாங்க. நல்லா வெயில். ஜவாய் வில்லேஜில் கிட்டத்தட்ட மொத்தமாக பார்த்தீங்கன்னா 63 சிறுத்தைகளுக்கு பக்கம் இருக்குதுங்களாமா. நம்ம பயணம் பண்ணிகிட்டு இருக்கிற சேனா வில்லேஜில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 8 லெப்பர்டுலேருந்து 10 வரைக்கும் இருக்கலாங்கிற மாதிரி சொல்கிறாங்க. நம்ம வந்து நேற்று லட்சுமிங்கிற லெப்பர்டை வந்து பார்க்குறக்கு மிஸ் பண்ணிட்டோம். அது போக பத்மா பார்த்தோம், காலையிலையும் பத்மா தான் வந்து சைட்டிங் ஆச்சு. இப்போ வந்து ஃபெனிலாங்கிற சிறுத்தையோட டெரிட்டரிக்கு வந்து நம்ம போயிட்டுருக்கோம். போகிற வழியில் பாருங்கள், அங்கே இருக்கிற மக்கள் ஆடு மாடுகளெல்லாம் மேய்ச்சிட்ருக்காங்க. இந்த பகுதியை ஒட்டி தான் சிறுத்தையும் இருக்குது. Oh, she's on the boulder, behind the big tree, behind the big tree, and slowly movement. You can see. This one. Yeah. This is a yeah. You look, you can see. ஓகே, F2. நம்ம பார்த்துட்டு இருக்கிறது பார்த்திங்கன்னா ஒரு குட்டி மாடை வந்து அடிச்சு வச்சுருக்கேன் சிறுத்தை. ஃபெனிலாவோட குட்டி. நேற்று பார்த்தேன் அந்த பத்மாங்கிறதும் பார்த்திங்கன்னா ஃபெனிலாவோட குட்டி. இது அதோட சிஸ்டருங்க. இப்போ நம்ம பார்த்த லெப்பர்டு. இந்த சிறுத்தையை நம்ம டிரைவர் தான் ஃபஸ்ட்டு ஸ்பாட் பண்ண. அப்படி அந்த புதருக்குள்ளார மூவ் ஆகும்போதே பார்த்துட்டு அப்படி. அப்புறம் இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா போல்டாக போஸ் கொடுத்துட்டு வெயிட் பண்ணிகிட்டு இருந்தது. டிரைவர் சொன்ன அப்படி இது வந்து அங்கே இருக்கிற ரேபிட்டு ஆடு மாடுகளெல்லாம் வந்து நோட்டம் விட்டுட்டுருக்குன்னு சொன்னார். இங்கே பார்த்திங்கன்னா இருக்கிற லெப்பர்ட்ஸ் எல்லாம் இங்கே இருக்கிற ஆடு மாடு, அது போக டாக், இந்த மாதிரி எல்லாம் ஹண்ட் பண்ணி சாப்பிடுதுங்க. ஒரு ஆட்டையோ இல்லை ஒரு மாட்டையோ ஹண்ட் பண்ணிச்சுன்னா ஒரு 3-4 நாளைக்கு வந்து சாப்பிட்டுக்கும். அதுக்கப்புறம் மறுபடியும் வந்து ஹண்ட் பண்ணோம். இங்கே இருக்கிறவங்க வந்து அதை பெருசாக ஒரி பண்ணிக்கிறது இல்லை. இங்கே பார்த்திங்கன்னா ஒரு குட்டி மாடை வந்து அடிச்சு வச்சுருக்கு. ஃபெனிலா 2 லெப்பர்ட். பொதுவாக நம்ம ஒரு காட்டுக்கு புதுசாக போகிறோம்னா அந்த காட்டு பகுதிகளில் புலி சிறுத்தையோட நடமாட்டம் அதிகமாக இருக்குதுன்னா நம்ம பார்க்கணுன்னு ஆசைப்பட்டால் எப்போவாவது அந்த பகுதியில் மாட்டையோ மானையோ வேட்டையாடி வைக்கிங்க. ஸோ அந்த மாதிரி அதோட கில் வந்து அந்த பகுதிகளில் இருந்ததுன்னா அதை சாப்பிட்றதுக்காக அந்த இடத்துக்கு வரும். நம்ம பார்க்குறக்கு வாய்ப்பு அதிகங்கிற மாதிரி சொல்லுவாங்க. நம்ம சஃபாரி போகிற இடமாகட்டும், ட்ரெக்கிங் போகிற பகுதியாகட்டும். ஸோ அந்த மாதிரி வேட்டையாடி நம்ம அந்த டைமில் வந்து ட்ரெக்கிங்கோ சஃபாரியோ நம்ம போனோம்னா பார்க்குறக்கு சான்ஸ் அதிகம். ஃபஸ்ட் டைமாக ஜவாயில் அந்த கில்லை வந்து சாப்பிட்றதுக்கு சிறுத்தை வந்து ட்ரை பண்ணுது. அழகாக வந்து இந்த இடத்துல வெயிட் பண்ணிட்டுருக்குது. இந்த இடத்துல கூட்டமெல்லாம் இல்லைன்னா அசால்ட்டாக வந்து சாப்பிட்டுட்டு போயிருங்க. இங்கே நிறையா வெஹிக்கிள்ஸ் இருக்கிறனால அது தயங்கி பார்த்துட்டு வரலாமா வேணாமான்னு யோசிச்சு டிரைவர் பார்த்திங்கன்னா இறங்கும்போது சுதாரித்து கரெக்டாக அந்த கில் பக்கத்தில் அந்த சிறுத்தை வந்துச்சுன்னா சாப்பிட்றதெல்லாம் பார்க்குற மாதிரி பொசிஷனில் வண்டியை நிறுத்தியிருந்தா. அப்படி அவர் நினச்ச மாதிரியே பார்த்திங்கன்னா சிறுத்தை அழகாக இறங்கி வந்துச்சு. நம்ம ரொம்ப க்ளோஸில் வந்து சிறுத்தையை வந்து பார்க்க முடிஞ்சது. இந்த இடத்துல பார்த்திங்கன்னா நிறைய வெஹிக்கிள்ஸு. பட் டிரைவர் முதலே ப்ரிடிக்ட் பண்ணி சிறுத்தை சாப்பிடத்தான் வரப்போகுதுன்னு ஐடென்டிஃபை பண்ணி நம்மளை கூட்டிகிட்டு வந்து இங்கே வெயிட் பண்ண வச்சதுனால சிறுத்தையை ரொம்பவுமே பக்கத்தில் வந்து பார்க்க முடிஞ்சதுங்க. சிறுத்தையை வந்து ரொம்ப தூரத்தில் பார்க்கும்போது பார்த்திங்கன்னா சின்ன சைஸாக தான் தெரியும். பட் பக்கத்தில் பார்க்கும்போது தான் அதோட ஒரிஜினல் சைஸ் வந்து நமக்கு ஃபீல் ஆகும். ஓரளவுக்கு பெரிய சிறுத்தை தாங்க, கிட்டத்தட்ட 6 வயசு இருக்குன்னு நினைக்கிறேன். இதுக்கு வந்து 4 குட்டி வேறு இருக்குங்க. குட்டிக்கு வந்து கொஞ்சம் சை டைப்பு. இந்த இடத்துல நிறையா கூட்டம் இருக்கிறனால போல்டாக சிறுத்தை மட்டும் வந்து அந்த மாட்டை வந்து சாப்பிட்றதுக்கு இழுத்துட்டு போக ட்ரை பண்ணும் போல். பக்கத்தில் வர பாருங்கள் எவ்வளோ அலர்ட்டாக பார்த்து வைக்குதுங்க ஒரு அடியும். இந்த மாதிரி நீங்கள் சிறுத்தையை க்ளோஸில் பார்த்துருந்தீங்கன்னா கமெண்டில் சொல்லுங்கள்.
சிறுத்தையே இன்றைக்கி நம்ம பக்கத்தில் பார்த்தோம். அது மட்டும் இல்லை, இப்போ சிறுத்தை பக்கத்தில் வரக்கு காரணம் பார்த்திங்கன்னா அங்கே ஆல்ரெடி மாட்டை வந்து அடித்து வச்சுருக்கு. அந்த கில்லை வந்து சாப்பிட்றக்காக தாங்க வருது. ஃபஸ்ட் டைமாக சிறுத்தை இந்த மாதிரி வேட்டையாடி வச்ச உணவை வந்து சாப்பிட்றத நம்ம பார்க்குறோம். இதுக்கு முன்னால் ஹண்டிங்கெல்லாம் பார்த்துருக்கோம். நம்ம மசைமாரால கூட சின்ன ஒரு டீரை வந்து அடித்து போட்டு வச்சுருந்தது, ஆனால் சாப்பிடல. இன்றைக்கி வந்து சாப்பிட்றத நம்ம பார்க்க போகிறோங்க. ஒரு வழியாக மாடு பக்கத்தில் சிறுத்தை வந்துருச்சுங்க. எப்படியாவது அது சாப்பிட்றத பார்க்கணுன்னு தான் நம்ம ஆசைப்பட்டு இந்த இடத்துல வெயிட் பண்ணோம். நம்ம நினச்சது நடந்ததுங்க. ஃபஸ்ட் அட்டம்ப்ட் வந்து இழுக்கும்போது ஃபெயில் ஆயிடுச்சுங்க. அப்புறம் சின்ன கேப் விட்டுட்டு மறுபடியும் 2வது அட்டம்ப்ட் இழுத்துது. கொஞ்சம் தூரத்துக்கு கொண்டுட்டே போயிடுச்சுங்க. இந்த மாட்டை வேட்டையாடி பார்த்திங்கன்னா ஒரு 2-3 நாள் தான் இருக்கும். கொஞ்சம் சாப்பிட்ருக்கும் போலைங்க. இதுக்கு பார்த்திங்கன்னா குட்டியும் இருக்கும் போல். இந்த ஏரியாவில் 4 குட்டி இருக்குதுங்களாம்மா. குட்டிக்கு வந்து சாப்பிட்றக்கு வேண்டி இழுத்துட்டு போக ட்ரை பண்ணுது. இப்போ இது மட்டும் சாப்பிட்ணுன்னா இங்கே சாப்பிட்டுட்டு சடனாக கிளம்பிடும். அதோட குட்டிக்கும் உணவு தேவையங்காட்டி இங்கே வண்டிகள்லாம் நிறையா இருக்கிறனால குட்டிகள் கொஞ்சம் சைட் இப்போங்க வராதனால ஸோ குட்டிகளுக்காக வந்து இப்போ இழுக்க ட்ரை பண்ணிகிட்ருக்கு. இவ்வளோ பெரிய வெயிட்டாக இருந்தாலும் இந்த வெயிட் எல்லாமே பார்த்திங்கன்னா அசால்ட்டாக தூக்கிட்டு மரங்கள் எல்லாமே கொண்டு போய் வச்சுருங்க. இந்த பகுதிகளில் பார்த்திங்கன்னா ஹைனாஸ் வந்து கம்மி. ஸ்ட்ரைப்டு ஹைனாஸ் இருக்குது, ஆனால் ஒரு 25 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் இருக்குதுங்களாம்மா. இந்த பகுதிகளெல்லாம் ரொம்ப ரேருங்களாம்மா. ஸோ ஹைனாஸ் எல்லாம் இந்த பகுதிகளில் வர மாதிரி இருந்ததுன்னா கீழே இந்த மாதிரி அடித்து ஃபுட்டை வந்து அப்படியே வச்சு சாப்பிடாது. பொதுவாக சிறுத்தைகள் பார்த்திங்கன்னா வேட்டையாடிச்சுன்னா அதை வந்து மரத்தில் கொண்டு போய் வச்சு பொறுமையாக சாப்பிட ஆரம்பிக்கும். இந்த ஜவாய் வில்லேஜை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா அடிக்கிற ஆடு மாடுகளெல்லாம் பார்த்திங்கன்னா அங்கங்கேயே வந்து விட்டுருது வில்லேஜ் சைடில். அது கொஞ்சம் பழசாக பார்த்திங்கன்னா வந்து சாப்பிட்டுட்டு போகுது. அப்பப்போ வந்து அதுக்கு தேவையான இடத்துல வந்து இந்த மாதிரி ஹில்ஸில் வந்து இழுத்து கொண்டு போய் வச்சு சாப்பிட்டுக்குதுங்க. நிறையா அங்கங்கே பாறைகளில் சிறுத்தைகள் வேட்டையாடி சாப்பிட்டு மிச்சம் அந்த எலும்புகளெல்லாம் அந்த ஸ்கெலிட்டன்ஸ் எல்லாம் வந்து பார்க்க முடியுதுங்க. நிறைய இடங்களில் பார்த்தோம் சிறுத்தைகள் வேட்டையாடி சாப்பிட்டுட்டு விட்டு போன அந்த கில் மீதியெல்லாம். பாருங்கள், அசால்ட்டாக இழுத்துட்டு போயிட்டுருக்கு. சிறுத்தையோட சைஸ் பாருங்கள். பார்க்கத்தான் சின்ன சிறுத்தை மாதிரி லாங்கில் பார்க்கும்போது தெரியுது. ரொம்பவுமே பவர்ஃபுல்லுங்க. இதோட இடையில 3 மடங்கு இருக்கிற ஃபுட்டை கூடி இழுத்துட்டு போயிருங்க மேலே. நம்ம காலையில் பார்த்த பத்மாங்கிற சிறுத்தை பார்த்திங்கன்னா ஒரு மாட்டை வந்து வேட்டையாடி வச்சுருந்தது. அது பார்த்திங்கன்னா நல்ல பெரிய மாடு. இருந்தாலும் பார்த்திங்கன்னா மாட்டை சாப்பிட வரதை நம்ம பார்க்க முடில. கடைசி வரைக்கும் பார்த்திங்கன்னா 2 நாள் நம்ம பத்மா சிறுத்தையை வந்து பார்க்க ட்ரை பண்ணோம். அது அந்த கில்லை வந்து சாப்பிடவே இல்லை. ஆனால் இன்றைக்கி லக்கியாக ஃபெனிலா 2ங்கிற லெப்பர்டை வந்து பார்க்க வந்தோம். இதோட டெரிட்டரியில் ஆல்ரெடி 2 நாளைக்கு முன்னாலேயே இந்த மாட்டை வேட்டையாடி சாப்பிட்டுட்டு இன்றைக்கி மீதியை சாப்பிட்றதுக்கு க்ளோஸில் வந்து அழகாக அந்த மாட்டை இழுத்துட்டு போகிறதெல்லாம் வந்து பார்க்க முடிஞ்சதுங்க. வேறு லெவல் சைட்டிங்க. லெப்பர்டு வந்து அதோட இல்லை இழுத்துட்டு அப்படியே உள்ளே போச்சு. நம்ம காட்டுக்குள்ளாரெல்லாம் சஃபாரி ட்ரெக்கிங் எல்லாம் போகிறோம்னா அனிமல்ஸ் பார்க்கணுன்னா அந்த டைமில் நம்ம அங்கே இருக்கணுங்க. நம்ம இன்றைக்கி வெயிட் பண்ண டைம் பார்த்திங்கன்னா ரைட் டைமு. ஏன்னா முந்தின நாள் வந்திருந்தோம்னா மாட்டை சாப்பிட்றத மேபி பார்த்துருக்கலாம். இன்றைக்கி பார்த்திங்கன்னா அதை இழுத்துட்டு போகிறத நம்மளால் பார்க்க முடியுது. ஹில்ஸில் கொண்டு போகிறத மேபி நாளைக்கு வந்தோம்னா கண்டிப்பாக இதை பார்க்க முடியும். வந்துங்க போல்டாக ஃபெனிலா 2 லெப்பர்டு வந்து அதோட கில்லை வந்து இழுத்துட்டு போகுதுங்க. ஏன்னா அதோட குட்டி ஒரு 4 இருக்குதுங்களாம்மா உள்ள. அது சாப்பிட்ற மாதிரி இருந்தால் இங்கேயே சாப்பிட்ருக்கோம். அது ரொம்ப போல்டான லெப்பர்டாக இருந்தது. குட்டி வந்து கொஞ்சம் ஷை. ஸோ குட்டிக்கொசரம் வந்து அது போல்டாக இழுத்துட்டு போகுதுங்க. ஸோ வெயிட் பண்ண குட்டி பார்க்க முடியும். பட் நம்ம வேறு ஏதாவது அவுல் பார்க்கலான்ட்டுங்க. இங்கே வந்து இந்தியன் ராக் ஈகிள் அவுல் வந்து ரொம்பவுமே ரேரு சைட் பண்ணுறது. ஸோ அவுல் பார்க்கலான்ட்டு போயிட்டுருக்கோம். நிறைய டவ்வு போட்ஸ் எல்லாம் வந்து பார்க்க முடியுது. மத்தியானம் பார்த்தீங்கன்னா நல்ல வெயிலாக இருந்தது. ஸோ மழை பெய்யுன்னு எதிர்பார்க்கவே இல்லை. அப்படியே கிளைமேட் மாறிடுச்சுங்க. லெப்பர்ட் சைட்டிங் ஆகும்போது லைட்டாக மழை பெய்ய ஆரம்பிச்சிருச்சு. நிறைய டவ்வுங்க. இங்கே டைம் என்னென்னு உங்களால் கெஸ் பண்ண முடியுமா? இப்போ டைம் பார்த்தீங்கன்னா 6:30 மணிங்க. நம்ம ஊர்லலாம் 4 மணிக்கு வெயில் எப்படி இருக்குமோ லைட்டிங் எப்படி இருக்குமோ அப்படி இருக்குது. 8 மணிக்கு தான் இருட்டே ஆகுது. மாலை நேரம் 6:30 மணிங்க. அந்த சூரியனெல்லாம் பாருங்கள் இன்னும் பிரைட்டாக இருக்குது. லைட்டாக மழை பெய்யுது. இந்த பாறைகள்லாம் பார்த்திங்கன்னா நம்ம இந்தியன் ராக்கிகள் அவுல் வந்து பார்க்குறக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால தான் இந்த பகுதிகளில் வந்து நம்ம அந்த ஆந்தையை தேடி நம்ம சுற்றிட்டுருக்குறோம். இந்த ஆந்தை பார்த்திங்கன்னா கொஞ்சம் பெரிய சைஸாக இருக்கும். அதுக்கு வந்து தலையில் பார்த்திங்கன்னா லைட்டாக கொம்பு முளைச்ச மாதிரி அழகாக இருக்கும் பார்க்குறக்குங்கிற மாதிரி நம்ம அதை தான் தேடிட்டு இருந்தோம். போகிற வழியில் நிறையா மாடுகள் ஆடுகள் வழக்கம் போல்
இந்த மாதிரி ஆடு மாடுகள் தான் பார்த்திங்கன்னா அல்லாத டைமில் வேட்டையாடி சிறுத்தைகள் வந்து சாப்பிடும் போல். நம்ம ஆன்ட்லோப் ஃபேமிலியில் நீல்கை வந்து பார்க்க முடிஞ்சதுங்க. நம்ம பார்த்துட்டு இருக்கிறது பார்த்திங்கன்னா பெண் நீல்கை, நீலமான்பாங்க தமிழில். வழக்கமாக இந்த சஃபாரிலையும் ஆமையை வந்து நம்ம பார்த்தோங்க. கிராஸில் அப்படியே மூவ் ஆகி போகிறதெல்லாம் நம்ம ரொம்ப க்ளோஸில் வந்து பார்க்க முடியும். பொதுவாக சிறுத்தையை பார்க்குறதுக்கு தான் சஃபாரியில் அதிகமாக இம்பார்ட்டன்ஸ் தருவாங்க. ஆமையெல்லாம் பார்த்திங்கன்னா நமக்கு பெருசாக டைம் கொடுக்க மாட்டாங்க, நம்ம கேட்டால் மட்டும்தான் நிறுத்துவாங்க. அப்புறம் அந்த ஏரியாவில் பார்த்திங்கன்னா நீல்கைஸ் வாட்டர்ஹோல் சைடில் நிறையா இருந்தது. இது பார்த்திங்கன்னா வைல்ட் அனிமலுங்க. ஜவாய் சஃபாரியில் நமக்கு லக் இருந்ததுன்னா ஸ்லாத் பேர் கூட பார்க்க முடியும். அது மட்டும் இல்லைங்க, இங்கே ஸ்ட்ரைப்டு ஹைனாஸும் இருக்குது. அப்பப்போ சிங்கிளாக வந்து ஸ்பாட் ஆகுங்களாமா. மானை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா இந்த நீல்கை தான் பார்த்திங்கன்னா சான்ஸ் அதிகம் பார்க்குறக்கு. இங்கே சாம்பார் டீரெல்லாம் பார்க்க முடியாதுன்னு நினைக்கிறேன். இந்த இடத்துல பார்த்திங்கன்னா சிங்கிள் நீல்கை ஒன்று இருந்தது. நம்மளை பார்த்துட்டு அழகாக அந்த இடத்துலேருந்து அப்படியே மூவ் ஆச்சுங்க. பார்க்குறக்கு சின்ன மாடு மாதிரியே இருக்குங்க இந்த நீல்கை. இங்கே வந்து நீல்கை கூட்டமாக பார்த்தேங்க. மேல் ஃபீமேல் எல்லாம் குட்டியோடு இருந்தது. அப்புறம் அது போக டர்ட்டில் நிறையா நம்ம பார்த்தோமில்லங்க நீல்கை. அந்த குரூப்பில் இன்னொன்றுங்க ஆப்போசிட் சைடில் இருந்தது. மக்கள் வந்து வண்டியில் போகிறாங்க, ரோடு கிராஸ் ஆகி ஓடுது பாருங்கள். நம்ம பார்த்துட்டு இருக்கிற ஏரியாலாம் பார்த்திங்கன்னா காட்டுப்பகுதி கிடையாது, வில்லேஜ் பகுதி தாங்க. வில்லேஜும் பார்த்திங்கன்னா காடுகளோட கனெக்ட் ஆகிறதுனால ஃபாரஸ்ட்லேருந்து வைல்ட் அனிமல்ஸும் பார்த்திங்கன்னா சம்டைம்ஸ் வில்லேஜ் சைடும் வரும் போலேங்க. இங்கே இருக்கிற மக்கள் பார்த்திங்கன்னா நிறையா ஆடுகளையும் வந்து வளர்க்குறாங்க. நூற்றுக்கணக்கான ஆடுகளை வந்து ஒருத்தங்க வச்சுருக்கிறத நம்ம பார்க்க முடியுது. அதுபோக மாடுகளும் பார்த்திங்கன்னா நூற்றுக்கணக்கில் வளர்க்குறாங்க. நிறைய காட்டுக்குள்ளார சின்ன சின்ன பறவைகள், காடைகள், கௌதாரிகள் எல்லாமே வந்து பார்க்க முடியுதுங்க. ராக் அவுல் வந்து இங்கெல்லாம் இருக்குங்களாமா. காலையில் பத்தமா லெப்பர்டுக்காக மேலே வெயிட் பண்ணிருக்காங்க. பட்டு காலையில் கிராஸ் ஆகி இந்த பக்கம் வந்து உள்ளே போனது, முன்னாடி வெளியே வரல. நமக்கு பார்த்திங்கன்னா இன்றைக்கி சஃபாரி முடிஞ்சிருச்சு. டிரைவர் வந்து இன்றைக்கி ராக்கி லெவல் பார்க்க முடியல, நாளைக்கு பார்க்கலாங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க. பட்டு அந்த டைமில் வேறொரு வண்டிக்கு பார்த்திங்கன்னா இந்தியன் ராக்கி லெவல் வந்து ஸ்பாட் ஆகிருக்கு. அவங்க ஃபோன் பண்ணி சொன்னதுனால சஃபாரி வெஹிக்கிள்லேருந்து இறங்க நம்ம சடனாக ஏறி அந்த இடத்துக்கு போனோம். பட் ஆந்தையும் அந்த இடத்துல தான் இருந்தது. நம்மளால் கிளியராக வந்து பார்க்க முடிஞ்சது. கொஞ்சம் லைட்டிங் தான் போராக இருந்ததுங்க. நம்ம ஃபஸ்ட் டைமாக பார்க்குறோம் இந்தியன் ராக்கி லெவல். இந்த மாதிரி பாறைகள் அதிகமாக இருக்கிற பகுதிகளில் வந்து ஸ்பாட் ஆகும் போலங்க. தமிழில் கொம்பன் ஆந்தை, இந்திய கழுகு ஆந்தை, பாறை கழுகு ஆந்தைங்கிற மாதிரி சொல்கிறாங்க. கடைசியாக இந்தியன் ராக் ஈகிள் அவுலும் பார்த்தாச்சுங்க. நல்ல சைட்டிங்க. ஆனால் லைட்டிங் தான் கொஞ்சம் போயிடுச்சு. குட் மார்னிங். நைட்டு மழை பெஞ்சிருக்க மாட்டேருக்குங்க. காலையில் சஃபாரி எப்படி இருக்குன்னு தெரில. லாஸ்ட் டே சஃபாரிங்க. நம்ம இன்றைக்கி ஸ்லாத் பேர் பார்க்கலான்னு பிளான் பண்ணியிருக்கோம். நம்ம வந்து காலையில் சஃபாரி கிளம்பிட்டேங்க. இப்போ டைம் பார்த்தீங்கன்னா 4:45. Bad Forest. His name, that temple name. Temple name Kampeshwar Temple. காம்பேஸ்வர் டெம்பிள், ஷிவ் டெம்பிள். நம்ம வந்து காம்பேஸ்வர் டெம்பிள் இருக்கிற அந்த ஹில்லுக்கு வந்து போகிறோங்க. அங்கே வந்து ஸ்லாத் பேர் ஹைனாலாம் பார்க்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. 4:45 கிளம்பி போயிட்டு இருக்குங்க. இங்கேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு 1/2 hour ஆகும். 25 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ். அந்த ஃபாரஸ்ட்டில் தான் பார்த்தீங்கன்னா ஸ்லாத் பேர் பார்க்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. River name is Say River. Say River. Source of The source of Jawai Dam is a big source of Jawai Dam. நம்ம வந்து டீ சாப்பிட்றதுக்காக ஒரு கடையில் வெயிட் பண்ணிட்டு இருக்கேங்க. This area is Neelam and Gia female. Neelam and Gia female. Two leopards territory. Bad Forest. Both male. Both. Lakshmi cups, right? Oh yeah. Name both are any name is there? This one is 6P and child name is not Okay. decided. லக்ஷ்மிக்கும் பத்மாவுக்கும் வந்து டெரிட்டரி ஃபைட் நடந்து லக்ஷ்மி வந்து அந்த டெரிட்டரி ஓன் பண்ணிடுச்சு. வாட் இஸ் த ஏஜ் ஆஃப் லக்ஷ்மி? Lakshmi is 9 to 10 years something. Oh. Nila and Lakshmi both are sisters. Both are sister but still Fenella is there or Nila is the territory is special food Oh. and Lakshmi territory is the center. பாருங்க காடு பேரு. அந்த மலைக்கு தான் போக போறோம் நம்ம. Be careful.
இதில் ஸ்லாத் பீர் அதிகமாக இருக்குங்களாம்ப்பா. ஸ்லாத் பீர் பார்க்கணுன்னா இதுதான் பெஸ்ட் பிளேஸு ஜவாயில். இதில் வந்து ஷிவ் டெம்பிள் இருக்குங்க. நம்ம வந்து காம்பேஸ்வரா ஹில்ஸ் முன்னாடி வெயிட் பண்ணிட்டுருக்கேங்க. இங்கே வந்து ஸ்லாத் பீர் பார்க்குறதுக்கு வாய்ப்பு அதிகம். அது போக லெப்பர்டோட டெரிட்டரி வந்து 2 இருக்குது. சுற்றி மலைகள், கிரானைட் பாறைகள் தாங்க. பார்க்கலாங்க. வெயிட் பண்ணிட்டுருக்கோம். ஸ்லாத் பீர் பார்க்க முடியுமான்னு தெரியல. சூப்பராக இருக்குது ஃபாரஸ்ட். நல்ல க்ரீனிஷாக இருக்குது இந்த டைமில். இங்கே பார்த்தீங்கன்னா டெய்லியும் ஸ்லாத் பீர் வந்து இந்த ரூட்டில் அப்படியே வந்து ஹில்ஸில் அப்படியே மேலே ஏறி இருக்கணுமா. 6P Yeah. மேல். Dominate male also. ஏஜ் ஆல்சோ 17. 12 years. ஓ 12 இயர்ஸ் லெப்பர்ட். நம்ம டிரைவர் கரடி பார்க்குறக்கு வேண்டி ஒரு இடத்துல நம்மளை கூட்டிகிட்டு வந்து வெயிட் பண்ண வச்சா. அப்படி அவர் நினச்ச மாதிரியே பார்த்திங்கன்னா அந்த இடத்துல நம்ம கரடி பார்த்துட்டோம். அந்த மலையில் அப்படியே மூவ் ஆகி போயிட்டு இருந்ததுங்க. நம்ம பார்க்குறது பார்த்திங்கன்னா சின்ன குட்டி மாதிரி தெரிஞ்சுது. டிரைவரை கேட்டதுக்கு பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு அவரும் குட்டிங்கிற மாதிரி சொன்னார். அப்புறம் பார்த்துட்டு அடல்ட்டு ஃபீமேலுங்கிற மாதிரி சொன்னான். அப்படி ஆனால் பார்க்குறக்கு சின்ன கரடி மாதிரி தாங்க இருந்தது. இந்த இடத்துல பார்த்திங்கன்னா ரெகுலராக கரடி சைட் ஆகும் போல். இந்த மலையில் பார்த்திங்கன்னா ஒரு ஆண் கரடி, பெண் கரடி குட்டியோடு இருக்கும் போல். அப்பப்போ பார்த்திங்கன்னா இங்கே இருக்கிற டெம்பிள்லேயும் பார்த்திங்கன்னா போய் அங்கே வச்சுருக்கிற பிரசாதமெல்லாம் எடுத்து சாப்பிடுங்களாமா. பிரசாதமெல்லாம் சாப்பிட்றதுக்குன்னே டெய்லியும் பார்த்திங்கன்னா அந்த கோயிலுக்கு அடிக்கடி வருங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இந்த இடத்துல பார்த்திங்கன்னா நம்ம ஒரு அரை மணி நேரம் வெயிட் பண்ணியிருப்போம். நம்ம வெயிட் பண்ணதுனால நம்மளால் இந்த இடத்துல கரடி வந்து பார்க்க முடிஞ்சுது. ஒரு 5 மினிட்ஸ் 10 மினிட்ஸ் வெயிட் பண்ணிவிட்டு கரடி இங்கெல்லாம் வராதுன்னு நம்ம மூவ் ஆகிட்டோம்னா கண்டிப்பாக கரடியை வந்து நம்ம இன்றைக்கி பார்த்துருக்க முடியாது. காட்டுக்குள்ளார நம்ம பயணம் பண்ணும்போது ரெகுலராக ஒரு சில பிளேஸில் வந்து அனிமல்ஸ் எல்லாம் சைட் ஆகுன்னா நம்ம அந்த அனிமலை பார்க்கணுன்னா நம்ம அங்கே வெயிட் பண்ணுற மாதிரி இருக்கும். அங்கே டிரைவரெல்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸ்டாக இருப்பாங்க. அவங்க சொல்கிறத கேட்டு ஃபாலோ பண்ணால் மட்டும்தான் நம்மளால் அனிமல்ஸ் பார்க்க முடியும். ஒரு சிலர் பார்த்திங்கன்னா டிரைவர் சும்மா வெயிட் பண்ண வைக்கிற அப்படி நம்ம வேறு ஏதாவது அனிமல் பார்க்கலாம், அங்கேருந்து போகலாங்கிற மாதிரி சொல்லிடுவாங்க. சம்டைம்ஸ் வந்து அந்த மாதிரி டெசிஷன்லாம் நம்ம எடுத்தோம்னா சைட்டிங் மேபி பார்க்குறக்கு சான்ஸ் இல்லாமல் கூடி போகலாம். இந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் பார்த்திங்கன்னா ராஜஸ்தானில் ரந்தம்பூர் டைகர் ரிசர்வில் கேண்டர் டிரைவர் ஒருத்தர் வந்து வெயிட் பண்ணதுக்கு புளியை பார்க்க முடிஞ்சுது. இன்றைக்கி வந்து நம்ம டிரைவர் சொன்னதுனால கரடியை வந்து பார்க்க முடிஞ்சுது. ஆனால் நிறையா சஃபாரியில் பார்த்திங்கன்னா டிரைவர் எடுக்கிற டெசிஷன் வந்து ஃபெயிலாக கூடி முடியும். அந்த எக்ஸ்பீரியன்ஸும் நமக்கு இருக்குது. இந்த ஏரியாவில் வந்து 4 பக்கம் இருக்குங்களாமா. ஒரு மேலு, ஒரு ஃபீமேலு, 2 குட்டி. இப்போ நம்ம பார்த்தது கப்ஸ் ரைட். Something female. ஓ ஃபீமேல். ஓகே, ஃபீமேல் கப்ஸ். No. Oh, adult. நம்மளோட வந்து இன்னொரு வண்டிக்கு பார்த்திங்கன்னா கரடியை வந்து பார்க்க முடியல. அவங்க கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணிவிட்டு வேறு இடத்துக்கு போயிட்டாங்க. அப்புறம் கரடி வரும்போது அவங்க அங்கே இல்லாதனால அவங்களுக்கு சைட்டிங் கிடைக்கல. அவங்க அங்கேருந்து இங்கே வரக்குள்ளார பார்த்திங்கன்னா கரடி மூவ் ஆயிடுச்சு. ஸோ காட்டில் பார்த்திங்கன்னா நம்மளோட லக்கு தான். ஒரு சில டைம் வெயிட் பண்ணுவோம், அங்கே சைட்டிங் ஆகாது. வேறு பக்கம் போயிருப்பாங்க, அவங்களுக்கு அங்கே ஆயிருக்கும். ஒரு சில டைம் வெயிட் பண்ணும்போது நமக்காக அவங்களுக்கு ஆகாது. இது வந்து நம்மளோட லக்கு தாங்க அனிமல் சைட்டிங் காட்டில். இந்த இடத்துக்கு வந்தோம்னா நம்மளால் ஸ்லாத் பீரும் பார்க்க முடியும், லெப்பர்டும் பார்க்க முடியும். அப்புறம் அது போக ஹைனாஸு, அப்புறம் ஜாக்கெல்லாம் பார்க்குறதுக்கு வாய்ப்பு இல்லை போகுதுங்க. பயங்கரமாக இருக்குது ஹில்ஸு. இந்த மலையோட பகுதியில் பார்த்திங்கன்னா உச்சியில் சிவ் டெம்பிள் இருக்குது, சிவா டெம்பிள். ஒரு சிலர் வந்து ட்ரெக் பண்ணி போவாங்களாமா. இங்கே கரடி எல்லாமே இருக்குது, ஆனால் மனுஷங்களெல்லாம் வந்து ஹியூமன்ஸ் வந்து அட்டாக் பண்ணாதுங்களாமா. இது வந்து ஃபோட்டோ ஷூட் பாயிண்ட்டுங்க இந்த இடத்துல. இங்கேருந்து ஹில்ஸு பார்க்க முடியுது, அந்த பக்கம் வேலி பாயிண்ட்டும் பார்க்க முடியுது. இது வந்து வேலி பாயிண்ட்டுங்க. நமக்கு லக் இருந்தால் இங்கே எல்லாமே பார்த்திங்கன்னா வைல்ட் அனிமல்ஸ் மூவ் ஆகும்போது நம்மளால் பார்க்க முடியும். நம்ம பார்க்குறதெல்லாம் பார்த்திங்கன்னா ஃபாரஸ்ட் ஏரியா. நம்ம பார்த்துட்டு இருக்கிற ஹில்ஸ்லலாம் பாருங்கள், நிறைய அங்கங்கே வங்கு குகை மாதிரி இருக்குது. இதில் தான் சிறுத்தைகள் அப்புறம் கரடி எல்லாமே போய் தங்கிக்குது. இந்த ஹில்ஸில் வந்து கரடியோட மூவ்மெண்ட் அதிகமாக இருக்குதுங்க. கரடியோட டெரிட்டரி மாதிரினே சொல்லலாம். ஒரு அம்மா குட்டி அப்புறம் ஒரு ஆண் கரடிங்க. இந்த ஃபோட்டோ ஷூட் பாயிண்டில் வெயிட் பண்ணும்போது பார்த்திங்கன்னா நம்மளால் காட்டு பண்ணி 2 வேகமாக ஓடுறத வந்து பார்க்க முடிஞ்சுது. வேறு ஏதாவது அனிமல் சேஸ் பண்ணுதா என்னன்னு தெரில. இந்த பகுதிகளில் வந்து ஹைனாஸ் இருக்குது. ஹைனா வந்து நம்ம பார்க்க ட்ரை பண்ணோம், நான் ஸ்பாட் ஆகலை. ஸ்ட்ரைப்டு ஹைனாஸ் இருக்க மாட்டிருக்குங்க. அப்பப்போ பார்த்திங்கன்னா சிங்கிளாக வந்து சைட் ஆகுங்களாமா. அது போக ஆண் நீல்கை வந்து பார்த்தேங்க. இந்த கரடி சைட்டான மலையை ஒட்டி பார்த்திங்கன்னா மூவ் ஆகிட்டு இருந்தது, சிங்கிளாக இருந்ததுங்க. அப்பப்போ பார்த்திங்கன்னா இந்த ஆண் நீல்கை வந்து ஜோடியாக கூடி பார்க்க முடியும். பக்கத்தில் பெண் நீல்கை ஏதாவது இருந்தாலும் இருக்குங்க. சாப்பிட்டு அப்படியே வேகமாக மூவ் ஆகிட்டு இருந்தது. நம்ம இந்த ட்ரிப்பில் பார்த்திங்கன்னா ஆண் நீல்கை பெண் நீல்கை வந்து கூட்டமாக பார்த்தோம்.
இந்த ஜவாய் வில்லேஜ் சஃபாரியில் வந்து நீல்கைஸ் பார்க்குறக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குங்க. மகாவீருங்க, இவர் தான் நம்மளோட கைடு டிரைவர் இந்த ட்ரிப்பில். நிறைய லெப்பர்டு, ஸ்லாத் பியரு எல்லாமே ஸ்பாட் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணாருங்க. தேங்க்யூ. கொஞ்சம் நேரம் அப்படியே வெயிட் பண்ணோம்னா அனிமல்ஸ் ஏதாவது மூவ் ஆச்சுன்னா நம்மளால் பார்க்க முடியுங்க. இது வந்து ஹில்ஸு, ஆப்போசிட் சைடில் பார்த்தீங்கன்னா வேலி பாயிண்ட்டு. நம்ம இந்த ஃபோட்டோஷூட் பாயிண்ட் வந்துட்டு நம்ம அங்கேருந்து ரிட்டன் கிளம்பிடுவோங்க. ரிட்டன் வரும்போது பார்த்திங்கன்னா லங்கூர் ஒன்று சிங்கிளாக பார்க்க முடிஞ்சுச்சு. இந்த பகுதிகளில் தான் பார்த்திங்கன்னா கரடி இருக்குது. பட் லங்கூர் பார்த்திங்கன்னா கரடி சிறுத்தை இருக்கிற எல்லா பகுதிகள்லேயுமே ஸ்பாட் ஆகுதுங்க. அழகாக போஸ் கொடுத்துட்டு இருந்தது. இது வந்து யுரேஷியன் காலர் டவுங்க. தமிழில் வந்து கழுத்துப்பட்டை புறா, சாம்பல் புறா, கள்ளிப்புறாங்கிற மாதிரி எல்லாம் சொல்கிறாங்க. பார்க்குற கிளி மாதிரியே இருக்குங்க. நிறைய புறா இருக்குங்க, வாட்டர் பேர்ட்ஸ் நிறையா இருக்குது. இந்த ஏரியாவில் வந்து ஜிங்கரா டீர்னு ஏதோ இருக்குங்களாமா. புள்ளிமானங்கன்னு தெரியல, பார்க்கலாம். நம்ம ஹில்ஸில் இருந்து அப்படியே காட்டு பகுதியில் அப்படியே கீழே இறங்கும் போது பார்த்திங்கன்னா நம்ம ரிட்டன் போகும்போது நிறையா முயல்களை வந்து பார்க்க முடியுதுங்க. அதுலேயும் பெரிய பெரிய முயல் நீங்கள் பார்த்துருக்கிறது பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு நல்ல பெரிய சைஸுங்க. வண்டிக்கு பக்கத்தில் ஒரு சின்ன ஹில்ஸு, அதில் பார்த்திங்கன்னா சடனாக போய் மறைஞ்சு அப்படியே வெயிட் பண்ணிட்டு இருந்தது. நம்மளும் அப்படியே முயல் அழகாக பார்த்துட்டு வெயிட் பண்ணோம், இந்த பக்கம் க்ளோஸில் பார்க்க முடியுமான்ட்டு. ஆனால் அது நம்ம வண்டி அங்கெல்லாம் இருக்கிறத ரெகனைஸ் பண்ணிவிட்டு சடனாக பார்த்திங்கன்னா ஆப்போசிட் டைரெக்ஷனில் ஓடிடுச்சுங்க. காது பாருங்கள் எப்படி வச்சுட்டு லிசன் பண்ணுதுன்னு. ஒரு சில டைம் பார்த்திங்கன்னா சிறுத்தை இதெல்லாமே வேட்டையாடி சாப்பிடும் போலைங்க. நிறையா மலைகளில் வந்து முயல்கள் அப்புறம் மங்கூஸ் எல்லாமே பார்க்க முடியுது. வேகமாக ஓடுது பாருங்கள். அப்புறம் இன்னொரு முயல் வந்து கிராஸ்லேண்டில் பார்த்தோம். இது கொஞ்சம் சின்ன சைஸு. பட் வண்டி அங்கே இருக்கிற தெரிஞ்சதையும் பார்த்திங்கன்னா பயங்கரமாக மூவ் ஆயிடுச்சு. எப்படி ஓடுது பாருங்க, மான் மாதிரி ஓடுதுங்க. அப்புறம் காட்டு பண்ணிங்க குட்டியோடு இருந்தது. இந்த இடத்துல பார்த்திங்கன்னா காட்டாருங்க. அந்த காட்டாறில் இருக்கிற அந்த மண் இதில் பார்த்திங்கன்னா குட்டிகள்லாம் விளையாடிட்டு அப்படியே அந்த இடத்துலேருந்து அப்படியே மூவ் ஆச்சுங்க. ரொம்ப சின்ன குட்டிங்க. காட்டு பண்ணி பார்த்திங்கன்னா நம்ம ஊரில் என்ன கலரில் இருந்ததோ அதே மாதிரி தான் எனக்கு ஃபீல் ஆச்சு. பட் சிறுத்தையோட கலர்லாம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்த மாதிரி இருந்தது. ராந்தம்பூரில் புலிகளோட கலரும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக ஃபீல் ஆச்சு. அப்புறம் அது போக கௌதாரி, காடை எல்லாம் நிறையா பார்க்க முடியுதுங்க. ஃபைனலாக பார்த்திங்கன்னா இந்த ட்ரிப்பில் ஒட்டகத்தையும் பார்த்துட்டேங்க. இது வந்து ஒயில்டு கிடையாது, பக்கத்தில் வில்லேஜ் இருக்க மாட்டிருக்குங்க, வளர்த்துவாங்க போல். நிறையா இருந்ததுங்க, 5-6 ஒட்டகம் இந்த இடத்துல இருந்தது. வில்லேஜ் சைடில் பார்த்திங்கன்னா அப்படியே மேய்ச்சலுக்கு விட்டுருவாங்க போல், அது பாட்டுக்கு சாப்பிட்டு தெரியுதுங்க. இங்கே பாலைவனம் சைடில் பார்த்திங்கன்னா ஒயில்டும் இருக்கும் போலங்க. நம்ம பார்க்குறது பார்த்திங்கன்னா வளர்த்துறது, பார்க்குறக்கு ஒயில்டு மாதிரியே நமக்கு ஃபீல் ஆகுது. நம்ம இந்த ஜவாய் ட்ரிப்பில் பார்த்திங்கன்னா ஜவாய் சேனா வில்லேஜ் பகுதி, ஜவாய் டேம் பகுதி, காம்பேஸ்வரா ஹில்ஸ், அதை சுற்றியுள்ள ஃபாரஸ்ட்லலாம் நம்ம பயணம் பண்ணியிருப்போம். சிறுத்தைகளையும் நிறைய நம்மளால் பார்க்க முடிஞ்சது. அதுலேயும் சிறுத்தை அதோட கீழெல்லாம் இழுத்துட்டு போய் சாப்பிட்றதெல்லாம் பார்த்துருப்போம் ஃபஸ்ட் டைமாக. வேறு லெவல் எக்ஸ்பீரியன்ஸு. நம்ம ஜவாயிலேருந்து உதய்பூர் ஏர்போர்ட் வந்து அங்கேருந்து ரிட்டனுங்க மும்பைக்கு வந்து ஃப்ளைட்டு. இந்த ட்ரிப்பில் பார்த்திங்கன்னா சஃபாரிக்கு பார்த்திங்கன்னா சீசனை பொறுத்து அவங்க ஜிப்சிக்கு வந்து சார்ஜ் பண்ணுறாங்க. 6 பேர் வரைக்கும் பயணம் பண்ண முடியும். 5000 ரூபாயிலேருந்து ஸ்டார்டிங்கு, சீசனை பொறுத்து 10,000 ரூபா வரைக்கும் கூட போகுங்கிற மாதிரி சொல்கிறாங்க ஒரு சஃபாரிக்கு. அது போக அங்கே ஸ்டே பார்த்திங்கன்னா அரௌண்ட் 5000 6000 வரும் போலைங்க. 2 பேர் தங்கிக்கலாம். நம்ம ஸ்டே பண்ண ரெசார்ட் நேம் பார்த்திங்கன்னா ரஸ்டிக் ரெசார்ட்டுன்னு சொல்லிட்டுங்க, சேனா வில்லேஜில் இருக்குது. இவ்வளோதாங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிக்கும்னு நினைக்கிறேன். நம்ம மும்பையில் டெர்மினல் 1 அரைவல், டெர்மினல் 2 எகைன் பார்த்திங்கன்னா கொச்சிக்கு ஃப்ளைட்டு, கொச்சின்லேருந்து ரோட் ட்ராவலுங்க. திருப்பூர் நம்ம ரீச் ஆகிட்டோம் சேஃபாக. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.